இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நீ கண் கலங்கி நின்னு பேசுற பத்தியா? இது கூட உண்மையா இல்ல என்ன ஏமாத்த நடிக்கிறியான்னு எனக்கு தெரியல. ஜானு, நான் என்ன இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இல்ல, ஜானு ஜானு ஜானு, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஜானு, இதெல்லாம் நம்ம ஃபேமிலி மேட்டர், நம்ம பேசிக்கலாம் ஜானு. அதுக்காக நீ யாருன்னே தெரியாத ஒரு நோபடியை கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவியா? உன் ஜானு கூட ஒரு காலத்துல நோபடி தானே. அது ஜானு, இதெல்லாம் நீ உழைச்சி சம்பாதிச்சது. அதேதான். நான் உழைச்சி சம்பாதிச்சத நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். அத கேட்க யாருக்கும் உரிமை கிடையாது. வா தமிழ். உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும்னு சொன்னா. தமிழ், யாரும் என்ன தப்பா நினைக்க வேண்டாம், என் மேல கோவப்பட வேண்டாம். இத நான் என் வேலையை நினைச்சுதா செய்யறேனே தவிர இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல. நாளைக்கே ஜனா மேம் கிளம்பி போக சொன்னா அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். இதான் நீ சொல்ல வந்த விஷயமா? சொல்லிட்டியா? நாங்க கிளம்பலாமா? இல்ல, ஜனா மேம் கிளம்ப சொன்னா நாளைக்கே நான் கிளம்பிடுவேன் தான். ஆனா இருக்கிற வரைக்கும் அவங்க எனக்கு கொடுத்திருக்கிற வேலைய பொறுப்பா செய்யணும்னு நினைக்கிறேன். பில்டப்லாம் பலமா இருக்கு, பெரியாப்பா இருக்குமோ தெரியல, பாப்போம், கம்மனரா. அதனால இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நான் சொல்றத தான் செய்யணும், ஜனா மேமையும் சேர்த்து. இது நீ சொல்றது நாங்க செய்யணுமா? நல்லா இருக்கே கதை. ஆமா, செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா உங்களுக்குலாம் வேற வழியே இல்ல. இப்ப உங்ககிட்ட இருக்கிற டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வினோத் சார் கிட்ட சப்மிட் பண்ணுங்க. இனிமே உங்களுக்கு தினமும் இவ்ளோன்னு பாக்கெட் மணி கொடுப்பாங்க. அதுக்குள்ள உங்க செலவை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல ஏதாவது வேணும்னா தமிழ் கிட்ட போய் காரணம் சொல்லி பணம் வாங்கிக்கோங்க. அத கொடுக்கறதுக்கும் கொடுக்காம இருக்கிறதுக்கும் தமிழுக்கு அதிகாரம் இருக்கு. அத்த, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குத. என்ன அநியாயம்? உன்கிட்ட காசு இருந்தா என்ன செய்வ? போய் 25 லட்சத்துக்கு ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு பெயிண்டிங்க வாங்கிட்டு வருவேன். அதனால இந்த வீட்டுக்கு என்ன யூஸ்? ஏன் நாங்க எதுக்காக விட்ட கை நீட்டி காசு வாங்கணும்? நீங்க நம்ம கம்பெனிக்காக ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கான பணம் உங்களுக்கு கேள்வி இல்லாம வந்துடும். அதே மாதிரி வெளியில நீங்க எதுவும் வேலை செஞ்சு அது மூலமா வர பணமும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கெல்லாம் நீங்க கணக்கு தர தேவையில்ல. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஜனா ஃபுட்ஸோட பணத்துக்கு மட்டும்தான். நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே. நான் எதுக்காக உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கணும்? சரி, உங்களுக்கு வாங்க பிடிக்கலன்னா வினோத் சார் கிட்டே வாங்கிக்கோங்க. முத்தம்மா, மேடம், இனி நீங்க இந்த குடும்பத்துல ஆளுக்கு ஒரு டிஷ் எல்லாம் சமைக்க வேண்டாம். ஒரே சமையல பண்ணுங்க.
அதுதான் இங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிடணும். சரிங்க மேடம். ம். பிடிக்கலனா அவங்க பாக்கெட் மணி வச்சு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? இப்போதைக்கு இவ்வளவுதான். இது வீடா இல்ல ஹாஸ்டலா? ஹாஸ்டல் மாதிரி இருக்கிற வீட்டை தான் வீடா மாத்த ட்ரை பண்றேன். ஜனா மேம், உங்களுக்கு 7 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, போலாமா? என்னடா எங்க கிளம்புற? ஹேய், நேத்து அடிச்ச ஸ்காட்சோட கிக்கு இன்னும் குறையலையா? ஆபீஸுக்கு தாண்டா போறேன். ஆபீஸ்க்கா? ஏன்னா நேத்து அவ்வளவு அவமானப்படுத்தி அமுச்சுட்டு இருக்காங்க. எப்படா திரும்பி அங்க போறேன்னு சொல்ற? சிபி, இனிமே நம்ம இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. நீ வா, நம்ம லண்டனுக்கே போயிடலாம். ஆமாண்டா, உங்க ஜனாமாக்கு உன்னை விட அந்த தமிழ் தான் இம்பார்ட்டன்ஸா தெரியுதா? அவளை போய் அடுத்த வாரிசா வேற அறிவிச்சிட்டாங்க. இப்ப நீ ஆபீஸ்க்கு போனா அவ கண்ட்ரோல்ல வேலை பார்க்குற மாதிரி தானே இருக்கும். அந்த அவமான அசிங்கம்னா நமக்கு தேவையே இல்லடா. லண்டன் தான் நமக்கு சொர்க்கம், அங்கே போயிடலாம்டா சிபி. டேய், உங்களுக்கு என் ஜானுவை பத்தி தெரியல. அவங்க பெரிய வீக்னஸ் என்னன்னு தெரியுமா? தெரியல, நீயே சொல்லு. நான் தாண்டா அவங்க பெரிய வீக்னஸே. ஆ? அவங்க என் மேல உயிரே வச்சிருக்காங்க. நான் கஷ்டப்படுறதையோ கை கட்டி நிக்கிறதையோ அவங்களால பார்க்கவே முடியாது. சரி, அப்பயே ஒன்ன வாரிசுன்னு சொல்லாம தமிழ் போய் தொழில் வாரிசு அறிவிச்சாங்க. அது நான் பண்ண சின்ன சின்ன தப்பை ஏத்துக்க முடியாம என் மேல வந்து ஒரு டெம்பரரி கோவம்டா. அந்த கோவத்தை கன்வே பண்றதுக்காக அவங்க அப்படி பண்ணிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த ஆபீஸ் திரும்ப எங்க தான் வரும். யோசிச்சது போதும். சரி, நீங்க வாங்க, நம்ம ஆபீஸுக்கு போலாம். டேய், இப்போ நம்ம அங்க போய் என்னடா பண்ண போறோம்? டேய், யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோமோ அதை பண்ண போறோம். போனதும் வீடியோ கேம்ஸ், அப்புறம் லஞ்ச், அப்புறம் ஈவினிங் பார்ட்டி, கிளப் ஹாப்பிங்னா அப்படியே போயிட்டே இருப்போம். பாடா போலாம். அதை நம்ம இங்கேயே பண்ணலாமே. டேய் கேடி, எதை எங்க பண்ணணுமோ அதை அங்கதான் பண்ணணும். அததான் நானும் சொல்றேன், அதை இங்கேயே பண்ணுவோம். சம்யூ. டேய், நீ வர போறியா இல்லையா? நாங்க இப்ப போறோம். எப்படியோ சரி, ஓகே. சரிங்க. நீ முன்னாடி போனா பின்னாடி வரேன். டேய், வாடா, அவங்க கூப்பிடுறாங்க. வா.